வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது செட் தோசைன்னு சொல்கிற ஸ்பாஞ்சி தோசை. இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு தோசை தான். இது நல்லா தாளித்து எடுத்து சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் ஒரு 4 மணித்தியாலம் கழுவிட்டு ஊற வைக்கணும். ஹவருக்கு பிறகு இதை பிளெண்டரில் அடிச்சுக்கொள்ளணும். நல்லா க்ரீம் பதத்துக்கு அடிச்சுக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கொள்ளணும். ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சிக்கொள்ளலாம். இந்த மாதிரி அரைச்ச பிறகு நான் வந்து இதுக்கு அரிசி மாவு 1 கப் போட போகிறேன். இதுதான் மெஷர்மெண்ட். 1/2 கப் உளுந்துக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. இது ரெண்டையும் நான் சலித்து சேர்த்துக்கொள்கிறேன். எதுக்கு சலிக்கிறேன்னா அதில் எதுவும் தூசி ஏதாவது இருக்கும் தானே, அதனால தான் சலித்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி சலிச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண பிறகு நான் உளுந்து அரைச்ச தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை ஊற்றி தான் நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு தேவையான அளவு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறணும். இதோட 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறணும். இதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னு சொன்னால் இந்த தோசையை வந்து மெல்லிசாக போடாமல் தடிப்பமாக தான் போடணும். இது நான் வந்து காலையில் தான் தோசை செய்ய போகிறேன். அதனால் நைட் நான் ஊற வைக்கிறேன். இப்போ காலையில் இப்போ தோசை சுட போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி இருக்குது. திரும்ப இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த மாவு கண்டன்சி இருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு தாளித்து போடணும். தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் நான் போட மறந்துட்டு அதையும் சேர்த்துக்கணுங்க. விட்டுட்டு நாங்கள் ஊற்ற போகிற நேரம் தான் இதெல்லாம் தாளிச்சிட்டு உப்பும் சேர்த்து தோசை போட்டுக்கொள்ளணும். தோசை தவா வந்து சூடாகின பிறகு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு, அதாவது அதில் ஹீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடணும். தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு அதுக்கு பிறகு தோசை போடணும். இந்த
தோசையை வந்து கரண்டியால் மிச்சம் சுற்றக்கூடாது, ஒரு லைட்டாக மட்டும் சுற்றிட்டா போதும். ஏன்னா தடிப்பமாக தான் வரணும் தோசை. மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு தோசையும் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயில் சுற்றி வர ஊற்றலாம், நான் ஆயில் போடலை. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும். இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.